ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை இரட்சியும். சங்கீதம் 31:16. பாருங்க, இது தாவீதின் சங்கீதம் தான். தாவீது சொல்கிறாரு, என்னுடைய காலங்கள்லாம் உடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கு என்னை தப்புவியும் சொல்லிட்டு தான், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை ரட்சியும்னு சொல்லி தனக்காக அவர் கேட்க, நான் உம்முடைய ஊழியம் செய்கிறேன்ப்பா, உமக்காக தான் நான் வாழ்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னை அந்த அவருடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறான். அப்போ நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்போ ஊழியக்காரன் மேல் முகத்தை பிரகாசிக்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஊழியக்காரருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாருக்கு அவர் முகத்தை பிரகாசிக்க ஊழியக்காரருக்கு தான். ஆனால் என்ன நடக்குது என்பது மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்குது. மல்கியா 4:2, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் யாருன்னா ஆண்டவராகிய கிறிஸ்து, கர்த்தர் தான். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய முகத்தை அவர் கர்த்தருக்கு பயப்படுற மேல் உதிப்பாராம். அதுதான் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் அந்த மல்கியாலேயே பார்த்தீங்கன்னா கூட 3ஆம் அதிகாரத்தில் கூட சில காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை எப்படிலாம் அவர் கனப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கதை நம்ம வாசிக்கலாம். அருமையான வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் பாருங்க, 17ஆம் வசனம் 3:17, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன்னு சொல்லி 17ஆம் வசனத்தின் பின்பகுதியில் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஊழியக்காரர்களை என்ன செய்வாராம், ஒரு மனுஷன் தான் பிள்ளையை எப்படி கடாட்சித்து பாதுகாத்து வழிநடத்துவாரோ அதுபோல் நான் அவர்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போது எந்த ஒரு ஊழியக்காரரு, எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவனை என்ன செய்வாராம், கடாட்சிப்பார். அவன் மேல் நீதியின் சூரியனாகிய நானே உதிப்பேன். தாவீது கேட்டது போல என்னுடைய முகத்தை அவன் மேல் நான் பிரகாசிக்க செய்வேன், என்னுடைய கிருபையினால் அவனை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்கலாம். ஏசாயா 60:19-20 வசனங்களை பாருங்களேன். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பா. அதுதான் கர்த்தருடைய முக பிரகாசம். எதுவுமே சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம்லாம் இல்லைப்பா உனக்கு. இனிமேல் நானே உனக்கு என்ன பண்ணுவேன், நித்திய வெளிச்சமாக இருப்பேன், நானே உனக்கு மகிமையாக இருப்பேன், என் முகத்தை உன் மேலே பிரகாசிக்க செய்வேன். அடுத்த வசனம் பாருங்க, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. நான் என்னுடைய முகத்தை உன் மேலே பிரகாசிக்க பண்ணிட்டேன்னா அது அஸ்தமிக்காது. சூரியன் காலையில் தோன்றி மாலையில் மறைந்து விடும். ஆனால் உன்னுடைய சூரியன் என்ன பண்ணாது, அஸ்தமிக்காது. உன் சந்திரன் மறையாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொல்லப்படுது. இந்த அருமையான வேளையிலே காலை வேளை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை உம்முடைய ஊழியக்காரனாக உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்கிற எங்கள் மேலே நீங்கள் பிரகாசிக்க செய்யுங்க, உடைய கிருபையினால் எங்களை ரட்சிங்கன்னு சொல்லும்போது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன செய்வார், அவருடைய முகத்தில் நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போம். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று. கர்த்தரின் முகமே நம்மை பிரகாசிக்குமே, நாம் முழு மனதுடன் ஊழியம் செய்வோம். இயேசுராஜன் நம்மோடிருப்பதாலே காலமோ கொஞ்சம் தான் மீதி,
தேவையோ ஏராளமுண்டு. பின்னோக்கி பாராமல் இடை நின்று விடாமல் முன்னோக்கியே சென்றிட வேண்டும். வல்ல தேவன் நம்மோடிருப்பதாலே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஊழியம் செய்யும்போது உமக்காக நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும்போது உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்கிற தேவனாயிருக்கிறேன். அந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். மத்தேயு 10:16. இன்றைய கேள்வி, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார்? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார்?